வணக்கம் மாணவர்களை வரவேற்கிறோம். இந்த தலைப்பில் விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் மூலம் வெல்ட் ஜாயின்களின் டெஸ்டிங் செய்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்ள போகிறீர்கள். இந்த பயிற்சியின் முடிவில் உங்களால் வெல்ட் ஜாயின்களின் விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் செய்யவும், கொடுக்கப்பட்ட சாம்பிளை கூர்ந்து கவனிக்கவும், மேக்னிஃபையிங் கிளாஸை பயன்படுத்தி குறைபாடுகளை கண்டுபிடிக்கவும், சரியான விவரங்களுடன் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டை தயாரிக்கவும் முடியும். விஷுவல் எக்ஸாமினேஷனுக்கு வெல்ட்மென்களை சோதிக்க தேவையான கருவிகளை இப்போது பார்க்கலாம். கிளீனிங் மெட்டீரியல் வயர்வுல், ஸ்டீல் வயர் பிரஷ், welding positioner, magnifying glass, welding gauges, வெல்ட் ஜாயின்களின் விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் செய்வதற்கான அமைப்பை இப்போது தயார் செய்வோம். விஷுவல் இன்ஸ்பெக்ஷனுக்காக சாம்பிள்களின் தொகுப்பு வழங்கப்படும். சாம்பிளை ஒரு மேஜையில் வைக்கவும். இன்ஸ்பெக்ஷனின் போது எப்போதும் நல்ல வெளிச்சம் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்ஸ்பெக்ஷனை தொடங்குவதற்கு முன் கொடுக்கப்பட்ட சாம்பிளை ஒவ்வொன்றாக சரிபார்க்கவும். வெல்ட் ஜாயின்களில் தூசி மற்றும் கசடு போன்றவைகள் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்யவும். இது வெல்டுக்கு அழகான தோற்றத்தை கொடுக்கும். சாம்பிளை சுத்தம் செய்ய ஸ்டீல் வயர் பிரஷை பயன்படுத்தவும். வெல்ட் பீடை சுத்தம் செய்த பிறகு சாம்பிளை மேக்னிஃபையிங் கிளாஸின் கீழ் வைக்கவும். குறைகளை கண்டுபிடிக்க வெல்ட் பீடை கவனிக்க தொடங்குங்கள். டாஸ்க் 1, கார்னர் ஜாயிண்டின் விஷுவல் இன்ஸ்பெக்ஷன். விவரங்களை எழுத அப்சர்வேஷன் ரெஜிஸ்டரை வைத்துக் கொள்ளும். வெல்ட் ஜாயினை ஆய்வு செய்து குறைகளை கண்டுபிடிக்கவும்.
வெல் ஜாயின்களில் தூசி மற்றும் கசடு போன்றவைகள் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்யவும். விவரங்களை எழுத அப்சர்வேஷன் ரெஜிஸ்டரை வைத்துக் கொள்ளும். வெல்ட் ஜாயினை ஆய்வு செய்து குறைகளை கண்டுபிடிக்கவும். நேராக மற்றும் சீரான வெல்டிங்கை உறுதிப்படுத்த மேக்னிஃபையிங் கிளாஸை 2 முதல் 2.5D வரை பயன்படுத்தவும். வெல்ட் செய்யப்பட்ட சாம்பிளில் உள்ள டீவியேஷன்களை கவனித்து பாருங்கள். வெல்ட் பீடன் மீது ஸ்லாண்ட் இன்ஃப்ளேஷன் அல்லது டிஸ்கண்டினியூட்டியை செக் செய்யவும். அப்சர்வேஷன்களை விவரங்களுடன் ரெஜிஸ்டரில் ரெக்கார்ட் செய்யவும். விவரங்களை ரெக்கார்ட் செய்த பிறகு சரிபார்க்க தொடரவும். டாஸ்க் 2. விவரங்களை எழுத அப்சர்வேஷன் ரெஜிஸ்டரை வைத்துக் கொள்ளவும். வெல்ட் ஜாயிண்டை ஆய்வு செய்து குறைகளை கண்டுபிடிக்கவும். நல்ல வெளிச்சத்தில் பீடுகளை பரிசோதிக்கவும். ஈராக மற்றும் சீரான வெல்டிங்கை உறுதிப்படுத்த மேக்னிஃபையிங் கிளாஸை 2 முதல் 2.5D வரை பயன்படுத்தவும். வெல்ட் செய்யப்பட்ட சாம்பிளில் உள்ள டீவியேஷன்களை கவனித்து பாருங்கள். பீடின் நீளத்தில் உள்ள பொரோசிட்டியை சரிபார்க்கவும். வெல்ட் பீடில் உள்ள ஸ்பேட்டர்களை சரிபார்க்கவும். அப்சர்வேஷன்களை விவரங்களுடன் ரெஜிஸ்டரில் ரெக்கார்ட் செய்யவும். விவரங்களை ரெக்கார்ட் செய்த பிறகு சரிபார்க்க தொடரவும். டாஸ்க் 3. சிங்கிள் V பட் ஜாயிண்டின் விஷுவல் இன்ஸ்பெக்ஷன். விவரங்களை எழுத அப்சர்வேஷன் ரெஜிஸ்டரை வைத்துக் கொள்ளவும். வெல்ட் ஜாயிண்டை ஆய்வு செய்து குறைகளை கண்டுபிடிக்கவும். நல்ல வெளிச்சத்தில் பீடுகளை பரிசோதிக்கவும். ஈராக மற்றும் சீரான வெல்டிங்கை உறுதிப்படுத்த 2 முதல் 2.5 கொண்ட மேக்னிஃபையிங் கிளாஸை பயன்படுத்தவும். வெல்டட் சாம்பிளில் கவனிக்கப்பட்ட டீவியேஷன்களை ரெக்கார்ட் செய்யவும். அப்சர்வேஷன்களை விவரங்களுடன் ரெஜிஸ்டரில் ரெக்கார்ட் செய்யவும். விஷுவல் இன்ஸ்பெக்ஷனுக்கான முக்கியமான வழிகாட்டுதல்களை இப்போது பார்க்கலாம்.
அப்சர்வேஷன் ரெஜிஸ்டரை தயார் நிலையில் வைத்திருங்கள். விஷுவல் இன்ஸ்பெக்ஷனுக்கு சரியான மேக்னிஃபையிங் கிளாஸை பயன்படுத்தவும். விஷுவல் இன்ஸ்பெக்ஷனுக்கு சரியான லைட்டிங் வசதிகள் இருப்பதை உறுதி செய்யவும். எப்போதும் சுத்தம் செய்யப்பட்ட வெல் பீட் குறைபாடுகளுக்கு பரிசோதிக்கப்படுவதை உறுதி செய்யவும். மறுபார்வை. இந்த தலைப்பில் நீங்கள் வெல்ட் ஜாயின்களின் விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் செய்யவும், கொடுக்கப்பட்ட சாம்பிளை கோர்த்து கவனிக்கவும், மேக்னிஃபையிங் கிளாஸை பயன்படுத்தி குறைபாடுகளை கண்டுபிடிக்கவும், சரியான விவரங்களுடன் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டை தயாரிக்கவும் கற்றுக்கொண்டீர்கள். நன்றி மாணவர்களே, அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.